இது குல்பா டிவிக்காக நிஜம் நிகழ்ச்சியிலேருந்து ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கன்னா, நம்ம ஒரு பெரிய தீவில் வந்திருக்கோம். இது எந்த மாதிரி தீவுனா, காட்டு மனிதர்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தீவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஜாரவாஸ், இந்த மாதிரி ஜாரவாஸ்ன்ற ஒரு அதாவது நம்ம உலகத்திலே ஃபஸ்ட்டு வந்தவங்க அவங்க. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இந்த பயணம் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பல கஷ்டமான பாறைங்களெல்லாம் நம்ம ஏறிட்டு வந்துடணும் வியூவர்ஸ். ஏன்னா இங்கே வந்து ஜாஸ்தி இந்த வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழுக்கு பாறை தெரியும். இந்த மாதிரி வழுக்கு பாறையெல்லாம் அதாவது ரொம்ப நம்ம கேஷுவலாக வந்து அவங்கள பார்த்துட முடியாது. அவங்கள பார்க்கணுன்னாவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இந்த ஜாரவாஸ்ன்றவங்களை பார்க்கணுன்னாவே நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து வர வேண்டியது. இங்கே இந்த பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பூவெல்லாம் பூத்துருக்கும். இதெல்லாம் வந்து வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. பாஸ் சொல்லுங்க. என்ன இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான். இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான், ரொம்ப ஈஸியாக வந்திருக்க முடியாது. அது வேறு அந்த ஜாரவாஸ்ன்ற ஒரு மனித இனம் எப்படின்னா, இது வரைக்கும் மனிதர்களே அவங்க பார்த்ததில்ல. இப்போ ஆக்சுவலாக நம்ம போனோம்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களே நம்மளுக்கு தெரியாது. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம், இப்போ பார்க்கலாம். நம்ம வர்றதுக்கு ரொம்ப மூச்சு வாங்கி கஷ்டப்பட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த பாறை பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட இந்த டைனாசர் வாழ்ந்த காலங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த டீரெக்ஸ் அந்த டைனாசர் எல்லாம் வாழ்ந்த காலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துலேருந்து இருக்கிற பாறை. இதுக்கு ஒரு சிறப்பு அம்சமும் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம், இந்த கல் உள்ள அந்த பாறைங்களுக்கு நடுவில் இருந்து இது வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ கொஞ்சம் டைரெக்டாக நீங்கள் வியூ பண்ணலாம். இப்போது இது எப்படின்னா, இது வந்து கல்லுங்களுக்கு நடுவில் வந்திருக்குங்க விவஸ். இப்போ நம்ம வந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த மலையை இந்த பாறையை நம்ம ஏறணும். இது ஏறி தான் நான் அவங்கள போய் சந்திக்கணும். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ போகலாம் வாங்க, லைட் பார்த்துக்கலாம். இப்போ விவஸ், இந்த மரத்தை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக நம்மளுக்கும் தெரிய வந்துச்சு. இந்த பட்டை, இந்த மரத்தில் வர பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த பட்டை சாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, இது அதில் யூஸ் பண்ணுறது. சில கடத்தல் மெம்பருங்க வந்து கடத்தும் போது தான் இந்த ஜாரவாஸ்ன்ற ஒரு இனமே இங்கே இருக்கிறதுன்றது ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி தான் இங்கே ஆயிருக்கிறது. இவங்க வந்ததுனால தான் இந்த மாதிரி ஜாரவாஸ்ன்ற இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். சவுண்டு கேட்குது, நீங்கள் அங்கே பார்க்கலாம் அங்கே. ஒரு நிமிஷம் நம்ம பிஸ்கோட்டா இவங்க வந்து அடங்குவாங்க நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். பிஸ்கோட்டோ அடிக்க வராரு. பிஸ்கோட்டோ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டோம் நினைக்கிறேன். நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி. இப்போ அவர் கொஞ்சம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா இவரை சமாதானம் படுத்திருக்கோம். நாங்கள் வந்து பிஸ்கெட்டை கொடுத்து பிஸ்கெட்டோன்னா தான் இவர் சமாதானம் ஆகிறாரு. இவர்கிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்க பார்க்கலாம் நம்ம. அதாவது பிஸ்கோட்டோ இப்போ வியூவர்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நார்மலாலாம் இருக்க முடி இருக்காது. இந்த மாதிரி கோவப்படுறாரு, அது மாதிரி சுருளே முடி இருக்கும். நீங்க பார்க்கலாம். பிஸ்கோட்டோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றோம்.
இவர் ஒருத்தர் டார்ச்சரை நம்மளால தாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு.